ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நம்ம ஊரில் போட்டிருக்க புதுசாக அந்த மலர் கண்காட்சி என்னமோ ஒரு கண்காட்சின்னு சொல்லி என்னமோ பேர் தெரில, பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் கண்காட்சி என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 50.5 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்கும். ஸோ வாங்க கைஸ் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேனை அரேஞ்ச் பண்ணிட்டு அன்றைக்கி அந்த நேரத்துக்கு போனோம். நம்ம கேமராமேனா ரொம்ப அர்ஜென்ட் படுறாரு, நம்ம வீட்டுக்கு போகணுங்கிறாரு. அவரை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஐடியாஸ். அப்புறம் நம்ம கேமராமேனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்தோம் என்னென்ன தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று கைஸ், அங்கே ரொம்ப பார்க்குற அளவுக்குலாம் இல்லை, சும்மா ஒரு டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப வேஸ்ட்டு கைஸ். போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 60 ருபீஸும் வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் வெளில ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம், உள்ளே போய் ரொம்ப வேஸ்ட், ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே விலை அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் வாங்குற மாதிரியும் இல்லை. எல்லாமே இந்த லேடிஸ் ஐட்டமாக இருந்துச்சு. உள்ளே போனப்போ அந்த வளையல் மணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வளைய கடையாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டோம், அது 60 ரூபா சொன்னாங்க. அது ரொம்ப ஓவர். அது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 10 ரூபா கம்மியாகவே இருக்கும். அப்புறம் வந்து இந்த பஞ்சு மிட்டாய், ரோல் பஞ்சு மிட்டாய் 30 ரூபா சொன்னாங்க. அது வாங்கவே இல்லை கடைசி வரையும். வாங்கணும்னு கடைசி வரையும் வாங்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைடெலாம் எப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கு ஒன்றுக்கு 100 ரூபாங்கிறாங்க, ஒன்றுக்கு 60 ரூபா, ஒன்றுக்கு 80 ரூபா, ஒன்றுக்கு 90 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே 50க்கு மேலே தான் இருக்குது, ஒன்று கூட 50 கீழே இல்லை. ஸோ அதனால் ரைடை பொறுத்தளவுமே எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபைனலாக இந்த இடத்துல தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல நிறைய பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். வேணா போனீங்கன்னா வேணால் 60 ரூபா கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் ஒர்த்து, மற்றபடி இது ஒர்த்து கிடையாது இந்த இடம். என்னை பொறுத்தளவு சுத்த வேஸ்ட்டு. இது போகிறதே லாய்க்கலன்னு சொல்லலாம். என்ன ஒன்று ரொம்ப போர் அடிக்குது, வீட்டிலேருந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு போகலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம கேமராமேன் எங்கேயோ வந்துட்டுருக்காரு. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், எப்பவும் போல் தான் நம்ம இடத்துல அந்த வீடியோலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ தான் சார் அந்த கடை இடத்துக்குலாம் வந்தோம். பார்த்திங்கன்னா கடை வந்து 2 சைடும் போட்டிருந்தாங்க. நடுவில் வந்து அந்த ஸ்வீட் கார்ன் கடை ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் 20 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு கப்புக்கு நல்லா இருந்துச்சு, ஒருத்தன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நேராக அப்படியே போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் இருக்குமா ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு, அதாவது வந்து 6 o'clock ஒரு 6:30 இருக்கும். அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கடை உடனே ஓப்பன் ஆகலை. ஏன்னா நாங்கள் திருப்பி உள்ளே போய்ட்டு வெளில வரக்கும் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. லேட்டாக தான் வந்தோம். ஆனால் அது வருஷமாக சுற்றிட்டு இருந்தோம் உள்ளேயே. ரைடு என்னென்ன போனோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ஹைட்டாக போயிட்டு வரும்ல, அது பேர் என்னன்னு தெரியலையே கைஸ். அது என்னன்னு தெரியல கைஸ். மேலே போயிட்டு வரும்ல, அது ஒன்று போனோம். ரோலர் கோஸ்டர் ஒன்று போனோம். மற்றபடி வேறு எதுவும் போகல கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நேராக நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த விளையாட்டு ஜாமான் கடலாஞ்சி அது இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த துப்பாக்கி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா அந்த விளையாட்டு ஜாமான், அது செயின், மணி, வளையல்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சும்மா போயிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். சரி, அடுத்த விளாக் எப்படா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த விளாக் வந்து மேக் பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 18ஆம் தேதி, போன மாதம் 18ஆம் தேதி போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி நிறையா வீடியோ இருக்குது, அது எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் எந்தெந்த வீடியோ எந்தெந்த ஊரில் எடுத்ததுன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, அந்த வீடியோலாம் சரி எதுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் டிலேட் பண்ணிட்டுலாம் சொல்லிட்டு மொத்தமாக டிலேட் பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுட்டு. ஏன்னா எந்த ஊரில் எடுத்த வீடியோ எந்தெந்த வீடியோன்னு தெரில. அதனால் அப்பப்போ எடுக்கிற வீடியோ அப்பப்போ போட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால கைஸ் அந்த வீடியோலாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துக்காதீங்க. நான் சப்போஸ் இதுக்கப்புறம் வீடியோ போடுறேன், ஏன்னா 11th ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் போட முடியுமான்னு தெரில. எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். நான் நேரம் கிடைக்கிறப்ப ஏதாவது கண்டென்ட் கட்டச்சோன்னே அடுத்த செகண்டே உங்களுக்கு யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுருவேன். ஆனால் விட மாட்டேன் கைஸ். 11th போனாலும் சரி, 12th போனாலும் சரி, காலேஜே போனாலும் சரி, நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வளையமணி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடை வச்சுருந்தாங்க. நம்ம ஒன்றுமே வாங்கலை கைஸ். கை வீசிட்டு போனோம், கை வீசிட்டு வந்துட்டோம். மற்ற ஒன்றுமே போய் வாங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. போய் அந்த பட் நல்லா கடைலாம் வேறு அளவு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. கடை ஓகேங்களாம். இந்த இடத்துல வந்து நிறையா தோடு மணிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்தோம். சரி, நம்ம சிஸ்டருக்கு ஒரு தோடு வாங்கினான்னு பார்த்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக படலை. எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி சொல்கிறது இல்லை. அதனால் அந்த இடத்துக்கு போல கைஸ். அப்படியே அங்கேருந்து யூட்டன் போட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரைடெலாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிட்டோம். இதோ வந்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல அந்த அங்கே நீங்கள் எனக்கு சைடில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, ஹைட்டாக ஒன்று, அதில் தான் போயிருந்தோம். அதுக்கு டிக்கெட் 100 ரூபாயாம். அப்புறம் வந்து அந்த கப்பில் சுற்றுறது அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எக்கச்சக்கமாலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதை தாண்டிலாம் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் கைஸ். ஆனால் நான் முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு கண்காட்சி போட்டப்போ அதே கண்காட்சி நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டு 50 ரூபா வாங்கினாங்க. உள்ளே எல்லா ரைடு 20 ரூபா 50 ரூபாய்க்கு கீழே தான். 20, 30, 40, 50 இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு எல்லா ரைடுமே. ஆனால் இந்தளவுக்கு ஓவரான, ஆனால் எக்கச்சக்கமாக ரைடு இருந்துச்சு கைஸ். பலூன் ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்காத ரைடெலாம் இருந்துச்சு. வாட்டர் ரைடெலாம் இருந்துச்சு.
அதுக்கெல்லாமே விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு பேசாமல் நம்ம தஞ்சாவூர் போய் அங்கே போயிருந்தால் அந்த இடமாச்சும் ரொம்ப ஒர்த்து. ஏன்னா உள்ள சாப்பாடு எல்லாமே ரொம்ப விலை கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப வேஸ்ட்டு கைஸ். நம்ம ஊரில் கும்பகோணத்தில் போட்டோம்னா சுத்த வேஸ்ட்டு, அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஊர்லேயும் போட்டிருக்காங்களே அப்படின்னு போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கிரைசி கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா சுற்றிக்கிட்டே கிடக்கும். அந்த ரயிலான முன்னாடியே போயிருக்கேன், ஆனால் வேறு ஊரில் போயிருக்கேன். அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேறு எதுவும் பார்க்கல கைஸ். டீ அதுன்னு சொல்லிட்டு உள்ளே எக்கச்சக்கமாக கடலாக இருந்துச்சு, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்கள் போன நேரம் ஈவினிங் டைம் ஆச்சு, அதனால் எதுவும் பண்ணல. அப்புறம் மார்னிங்லாம் கிடையாது கைஸ். ஈவினிங் வந்து 5 to 10 தான். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம் வேணாம், என்ன அந்த கிடையாது. ஆனால் கோஸ்ட் விடுந்துச்சு, அது ரொம்ப மொக்க கைஸ். உள்ளே போனால் பயப்படுவாங்கன்னு பேர். எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் இருந்துச்சு, உள்ளே ஒன்றுமே இல்லை. எங்கடா அந்த வீடியோ கிளிப்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ கிளிப்லாம் இல்லை கைஸ், எல்லாம் போயிடுச்சு. இன்னும்